எல்லோருக்கும் வணக்கம். தலை தப்பிச்சதே தம்புரான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு உலக மார்க்கெட்டுகளே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ப்ளஸ் மைனஸ்னு மாறி மாறி மிக்சடாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்மளுடைய மார்க்கெட் மைனஸ்லேருந்து இப்போ பாசிட்டிவ் 31 பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகிறான்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ மார்க்கெட்டே உச்சத்தில் இருக்குது. இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கக்கூடிய ட்ரேடர்கள், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மார்க்கெட் உச்சத்தில் இருக்கிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி ஓகே, இதுக்கு முன்னாடி இவன் 25,000 இதுதான் ஹையாக இருந்திருக்கான், இதுக்கு மேலே ஒரு 200-300 பாயிண்ட் மேபி போகலாம், அதையும் தாண்டி போனால் மறுபடி போய் வாங்கிக்கலாம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டினுடைய ஒரு கான்செப்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்மார்ட்டான ஆளுகள்லாம் ஏறி ஏறி வாங்குவாங்க, அதே மாதிரி சப்போர்ட்லேயும் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பிரேக் அவுட் ஆனாலும் வாங்குவாங்க, சப்போர்ட்லேயும் வாங்குவாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அல்லது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங், சரி ஓகே இந்த இடத்துல கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க இந்த சப்போர்ட்டில் அருமையாக 1500-1200 பாயிண்ட் கீழே இறங்கி அல்வா மாதிரி இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க. அந்த லாபத்தை ஏன் உடனும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்னா, இந்த ஸ்டாக்கை விற்ற காசை என்ன பண்ணுறது, மார்க்கெட் உச்சத்தில் இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. மார்க்கெட் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் நம்ம போய் தேடி பிடிச்சோம்னா நல்ல வேல்யூவான ஸ்டாக்ஸு, நல்ல அடிப்படையாக ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் லோ ரேட்டில் ஏதாவது ஒரு ஷேர் 2 ஷேர் கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. லாபம் கிடைக்குமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதாவது கரெக்டாக இந்த இடத்துல விற்று விட்றாங்க, மார்க்கெட் கீழே வருமா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. எவ்வளவு பெருசாக லாபம் கிடைக்கும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் இல்லை. இங்கே விற்றா இங்கே சப்போர்ட் வந்தால் வாங்குவாங்க, அல்லது இதை பிரேக் அவுட் பண்ணி தாண்டும் பொழுது அப்புறம் மறுபடியும் போய் வாங்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம போய் கடன் கேட்டால் ஒரு பேங்க்லேயே கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? 6 பேங்க்கில் கடன் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸுக்கு இந்த ஷேர் பெருசாக மேல் நோக்கி ஏறி வரல அப்படின்னாலும் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்ற கடன் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட்டில் எந்த பாதிப்பு இல்லாமல் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றது பண்ணும் பொழுது அந்த சஸ்டைனபிலிட்டி லோன் அப்படின்றத தர்றாங்க. அது 6 பேங்க்குகள் மூலியமாக இது வாங்குது. இது ஒரு நல்ல நியூஸ். இந்த சமயத்தில் ஊரில் ஒல்லியாக இருக்கிறவனா போகிற வரவன்லாம் தூக்கி போட்டு மிதித்த மாதிரி இந்த மசகான் டாக் அப்படின்ற ஷேர் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு ஷேர் ஆகட்டும் மேல் நோக்கி ஏறிட்டு கீழே இறங்குற மாதிரி இருந்துன்னு வச்சிங்களேன், ஏகப்பட்ட பேர் அதை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து இந்த மசகான் டாக் அப்படின்ற ஷேர்லாம் மேபி டீப்பராக கரெக்ஷன் ஆகலாம், அதனுடைய சப்போர்ட் 3300 தாங்கி பிடிக்கவில்லை என்றால் அப்படின்ற மாதிரி நிறைய புரோக்கரேஜ் ஹவுசஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாவம் இந்த மசகான் டாக் அப்படின்ற ஷேர் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு 7 ரூபா ஏறித்தான் நிற்கிது. தற்போதைக்கு ஒரு மாதத்தில் 19% இறங்கி தான் இருக்குது. இந்த கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 106% சம்பாரித்து கொடுத்த பங்கு கடந்த ஒரு மாதத்தில் 20% இறங்கி இருக்குது. இவன் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்துட்டா சந்தோஷம், இல்லைன்னா இந்த மாதிரி தான் அதை டவுன்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் சூலா ஒயின் யார்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அது இறங்கி அவனுடைய சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதனுடைய சார்ட் அப்படின்றது பார்க்கும்பொழுது ஏற்கனவே 650 ரூபா இருந்த ஷேர் இப்போ 500 ரூபாய் இருக்கா. இந்த பங்கு ஒரு லாபகரமான பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா தற்சமயம் வரைக்கும் அது வந்து ஒரு லாபகரமான பங்காக தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். சமீபத்தில் ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்டில் 15 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கான். இதில் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய ப்ரீவியஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்க்கும்பொழுது இந்த பங்கு எப்போ மேல் நோக்கி ஏறி வரும் தெரில, பட் இப்போதைக்கு இவன் சப்போர்ட்டில் இருக்கான். ஆஹா, இங்கே பாருங்கள், ஐபிஓவில் ஒரு சந்தோஷமான நியூஸ் வருது. ப்ரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓ அப்படின்றது இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. என் மேலே பணத்தை செதற விடுங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓ அப்படின்றது சொல்லுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இவங்க 2830 கோடி, இது வந்து பெரிய அளவிலான பணம். சமீபத்திலலாம் 100 கோடி 500 கோடி எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி பணம் புரட்ட சில கம்பெனிகள் வந்தது. ஆனால் இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓ 2830 கோடி பணம் வேணும், பணத்தை புரட்டணும் அப்படின்னு ஐபிஓவில் வர்றாங்க. 450 ரூபாய்க்கு அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். இன்றைக்கி ஓப்பன் ஆகக்கூடிய இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 29 க்ளோஸ் ஆகுது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா, ரீட்டைல்ஸுக்கு 35% அவங்களுடைய ஐபிஓ ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு செக்டரில் இருக்காங்க. சோலார் செல் அண்ட் சோலார் பேனல் செக்டரில் இருக்காங்க.
அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2022-23 லாஸ் மேக்கிங்காக இருந்த கம்பெனி இப்போ நல்ல அருமையான ஒரு ப்ராஃபிட், அதாவது இந்த சோலார் ரிலேட்டடான க்ரோத் இருக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா சில்லறையை செதற விடுங்க, என் மேலே செதற விடுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனிங் டே அன்னைக்கே வந்து 79% இது கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து கடைசி நாள் வரைக்கும், அதாவது இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் இவனுடைய செக்டர் நல்லா இருக்கிறதுனால 25% கீழே போகிற வாய்ப்புகள் என்பது ரொம்ப கம்மி தான். தற்போதைக்கு ஒரு நல்ல ஐபிஓவாக காட்டிக்கிறான். இதில் ஒரு ஐபிஓ லிஸ்டிங் ஆக வேண்டியது பெண்டிங்கில் இருக்குது, ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஐபிஓ. எப்படியும் அது நாளைக்கு லிஸ்டிங் ஆகிடும். ஒரு 20-30% மேலே லிஸ்டிங் கெயின் கிடைச்சதுன்னா ஐபிஓவில் சமீபத்தில் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் யாருமே பெருசாக ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓ கிடைச்சதுன்னு கமெண்ட்டில் பெருசாக பதிவிடலை. நண்பர்களே, சமீபத்தில் ஹோட்டல் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷாக் கொடுக்குறானுங்க. அதாவது மேல் நோக்கி ஏறிட்டு பெருசாக அதுக்கப்புறம் ஏற மாட்டேங்கிறானு கொஞ்சம் இறங்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு பெருசாக மூவ்மெண்ட் ஆகலைனாலும் அதில் என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, இந்த மாதிரி அவங்க ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அயோத்தியாவில் சைன் பண்ணியிருக்காங்க, அது 80 ரூம் இருக்குது அதில் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸ் ட்ரிகர் பண்ணி ஹோட்டல் செக்டரை கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கி விட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஹிந்து யூனிலிவர் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? நல்லா ஒரு வேலையை பார்த்துப்புட்டியா நீங்கள் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் ஒரு பேட் நியூஸ் வருது. அதனால் இன்றைக்கி ஒரு 1% இறங்கியிருக்கான். பெருசாக இறங்கல, பட் 1% இறங்கியிருக்கான். என்ன ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 962 கோடி நீங்கள் எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா, இவங்க கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் குரூப் வந்து ஒரு அக்வஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ பணம் கொடுத்துனா 3045 கோடி கொடுத்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு உண்டான இன்கம் டேக்ஸில் கணக்கு போட்டு இன்னும் பாக்கி இருக்குது, வட்டியோடு சேர்த்து 962 கோடி கட்டுங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதனால் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இறங்கித்தான் இருக்குது. ஆனால் இது பெருசாக இறங்கல. பார்த்தீங்களா ஏங்க, மொத்தம் 3000 கோடி டீலுக்கு 1000 கோடி கட்டணும் அப்படின்னா அப்போ ஷேர் மார்க்கெட்டில் அது பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தணும் தான். பட் இருந்தாலும் 1% தான் இறங்கியிருக்கு. என்ன காரணம்னா, அவங்க இந்த நோட்டீஸ்க்கு எகெயின்ஸ்டாக அப்பீல் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே அது கொஞ்சம் சுமாராக தான் இறங்கியிருக்கு. நண்பர்களே, மெட்ப்ளஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி இருக்கான் 4%. அது எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய மிகப்பெரிய சரிவிலிருந்து ஏறக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய பப்ளிக் ஒரு 22%, டிஐஸ் ஒரு 22%, எஃப்ஐஸ் 14%. இவங்க எல்லாரும் என்ன சாமி கும்பிட்டுருப்பாங்கன்னா, எப்படியாவது இந்த மொமெண்டம் அப்படியே பிக்கப் ஆகி மேல் நோக்கி ஒரு 800 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா வித்துவிட்டு ஓடி போயிடும் சாமி அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஷேரினுடைய வருமானம் அப்படின்றது தற்சமயத்துக்கு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ இந்த ஸ்விங் லோலேருந்து மேல் நோக்கி ஒரு 10-20% மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த முதலீட்டாளர்களுக்கு. நண்பர்களே, இந்த ஜிபிடி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? ஏற்கனவே உச்சத்தில் ஜாலியாக தான் இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு 2.5% இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் அது 341% சம்பாரிச்சு கொடுத்து இன்னுமே உச்சத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி ஏன் இறங்கியிருக்காருன்னா, 183 ரூபாய்க்கு QIP பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அதனால் அந்த ப்ரைஸை மேட்ச் பண்ணும் அப்படின்றதுக்காக நேற்று 187 ரூபாயிலிருந்து இறங்கி 182 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிம்போனி ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அதனுடைய பைபேக் அப்படின்றது ஓப்பன் ஆகிருக்கு. அவன் நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருக்கோ இல்லையோ, எலிஜிபிலிட்டி இருக்கோ இல்லையோ, என்னவோ மெயில் அனுப்பிச்சிட்டு போகிறான். நம்மளுடைய கடமை என்ன, இருக்கிற ஷேரை அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியதான். அந்த வகையில் இந்த ஷேர் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. இதனுடைய லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 2, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். சிம்போனியினுடைய ஷேர் 1674 ரூபா. ஸோ இதனுடைய எலிஜிபிலிட்டி டேட் ஆகஸ்ட் 21 யாருகிட்டையெல்லாம் இருந்ததோ அவங்க இந்த 2500 ரூபாய்க்கு எங்ககிட்ட இருந்து வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 100% ப்ரீமியம். ஆஹா நண்பர்களே, கர்நாடகா பேங்க்கில் அருமையான விஷயம் வந்திருக்கு. 5 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. இந்த ஷேர் ஏற்கனவே சப்போர்ட் லெவல்லையே சுற்றிக்கிட்டு இருக்கான் 214 ரூபா ரேஞ்சில். அங்கிருந்து ஒரு 10 ரூபா ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். என்னைக்கு வேணாலும் ஒரு 280 ரூபா அல்லது 240 ரூபா வரத்தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் மூவ்மெண்ட் காமிச்சிக்கிட்டு இருக்கான். நீ வந்தாலும் சந்தோஷம்தான், வரலினாலும் இந்த மாதிரி 5 ரூபா 6 ரூபா அப்படின்ற டிவிடெண்டை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்ட வேண்டியதான். இந்த 5 ரூபா டிவிடெண்ட் உங்களுக்கு சிறுசாக தெரியலாம். ஆனால் இவங்களை யோசிச்சு பாருங்க, 2021 இது வெறும் 50 ரூபா இருந்த ஷேர். அப்போ 50 ரூபாய்க்கு 5 ரூபா டிவிடெண்ட்னா அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஒரு நண்பர் இந்த வர்த்மான் பால்டெக்ஸ் அப்படின்ற கம்பெனியில் ஏதாவது நியூஸ் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ரைட்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. அது
28 ஆகஸ்ட் அப்படின்ற தேதியில் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் அப்படின்றது எலிஜிபிலிட்டி வருது. ஆனால் இந்த ஷேரில் இன்னொரு நியூஸ் என்ன, இந்த ரைட்ஸ் போக இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, இது லாபம் செய்யாத ஒரு கம்பெனி. அவன் பாருங்க இப்போல்லாம் நஷ்டம் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கான். முதலீட்டாளரில் கூட யாரோ ஒரு எஃப்ஐஎஸ் ஆஸ்பயர் எமர்ஜிங் ஃபண்ட் அப்படின்றவங்க பணத்தை போட்டு பார்த்துட்டு அப்புறம் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க, இதில் ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய நியூஸ், டாடா மோட்டர் டிவிஆர் டாடா மோட்டர் மெர்ஜர் ஆகக்கூடியது எலிஜிபிலிட்டி டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேட் 30 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி 30 ஆகஸ்ட் எக்ஸ் டேட்டு, ரெக்கார்ட் டேட் 1 செப்டம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டர் டிவிஆர் இருக்காது, டாடா மோட்டரோட மெர்ஜ் ஆகிடும். பன்னாரி அம்மன் ஸ்பின்னிங் மில் பற்றி ஒரு நண்பர் ஏதாவது நியூஸ் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனுடைய போர்ட் மீட்டிங் 3 செப்டம்பர் அப்படின்றது நடக்குது. எதுக்குன்னா ஃபண்ட் ரைசிங். இதை தொடர்ந்து அந்த ஸ்டாக் மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். இந்த எம்எஸ்டிசி அப்படின்ற ஷேர்லாம் சும்மாவே அடங்க மாட்டான். அதனுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து 18 செப்டம்பர் அப்படின்ற நியூஸ் வருது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவனுடைய லோ ரேட்டில் என்ன இருக்கானோ அங்கிருந்து ஜம்ப் அடிக்கிறது அப்படின்ற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போவும் அவனுடைய லோ ரேட் பக்கத்தில் வந்திருக்கான். இந்த 6 மாதத்தினுடைய லோ ரேட் பக்கத்தில் வந்திருக்கான். மறுபடியும் இந்த 800 ரூபாயிலிருந்து 950 ரூபாய் ஏதாவது ஜம்ப் அடிக்குமா இந்த நியூஸை வச்சுக்கிட்டு அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் ஜிஎஸ்பிஎல் அப்படின்ற ஷேர் இன்றைக்கே அடங்காமல் அவன் பாட்டுக்கு ஒரு 4% மேலே ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஷேர் வந்து எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஹை வர்றானோ அப்போல்லாம் கீழே இறங்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றான். ஸோ மறுபடியும் 396 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி ஒரு 300 ரூபாய்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தரப்போகுதா, இல்லை அது மல்டி இயர் ஹை பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கீழே இறங்கி வந்ததுன்னா ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர்த்துக்கு பைத்தியம் முடிச்சுட்டு லிஸ்டிங் கெயின்னு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்இ ஐபிஓஸ் அப்படின்றது வருது, மெயின் போர்டு ஐபிஓன்றது வருது. இப்போ டாடா மோட்டர்லாம் இருக்குன்னா அதெல்லாம் மெயின் போர்டு ஐபிஓ வழியாக வந்து மெயின் போர்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில் வெறும் ஒரு 8 பேர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கம்பெனியில். அதாவது இந்த ரிசோர்ஸ்ஃபுல் ஆட்டோமொபைல் லிமிடெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமே 8 பேர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 ஷோரூம் தான் வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐபிஓவில் 11 கோடி, எங்களுக்கு ஒரு 12 கோடி பணம் வேணுங்க அப்படின்ற மாதிரி ஐபிஓ வெளியிடுறாங்க இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில். அதில் ஒரு ஷேருக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க பாருங்கள். ஒரே ஒரு ஷேர் அவங்க ஆஃபர் பண்ணுறன்றாங்க. ஆனால் 496 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ நம்ம பொதுவாகவே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இப்போல்லாம் ரொம்பவுமே விவரமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா கடைசியில் வைத்தியம் பார்க்குற மருத்துவருக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த ஐபிஓலாம் கிடைக்குதோ எல்லாத்துக்கும் பிடிச்சி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மொத்தமே 8 பேர்த்த கொண்ட இந்த கம்பெனிக்கு ஆல்மோஸ்ட் 400% மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்பெக்குலேஷனாக சூதாட்டம் மாதிரி அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. எப்படியோ இந்த மாதிரி எஸ்எம்இ ஐபிஓவில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு இதன் மூலிமா தெரிய வருது. நண்பர்களே, இந்த எக்ஸிகாம் டெலிசிஸ்டம்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இது ரொம்பவுமே ஃபேவரட்டான ஒரு ஏரியாவில் இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் அண்ட் அதர் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸில் இருக்காங்க. இவங்களதில் என்ன ஒரு நல்ல நியூஸ் இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கடன் வாங்குறாங்க. அந்த கடன் எதுக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை அக்வசிஷன் பண்ணுறதுக்காக கடன் வாங்குறாங்க. அப்போ இந்த கம்பெனி இதைய ஒரு நியூஸாக, ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி ஏறி வருமா? இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட்டில் வந்து உளுந்தப்ப ஒவ்வொரு முறையும் ஏறி இருக்கான். அப்போ இந்த முறையும் இந்த ஷேர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 395 ரூபா அப்படின்ற ஏரியாவில் வந்து உளுந்துருக்கு. இங்கேருந்து மறுபடியும் இந்த நியூஸை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு 500 ரூபா போகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இப்போதைக்கு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுடைய மனநிலை. அதே மாதிரி இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னு ஒரு ஷேர், கள்ளக்கண்டா நாயக்காலம் அப்படின்ற மாதிரி இந்த ஷேரில் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி ஒரு மொமெண்டம் அப்படின்றது இருக்குது. ஆனால் மூவ்மெண்ட் இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி சப்போர்ட்லேயே தான் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் 586 ரூபாயில். இவன் ஏதாவது ஒரு 700 ரூபா வந்தாலும் நல்லாயிருக்கும், அல்லது 900 ரூபா வந்தாலும் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு மொமெண்டம் எடுத்துட்டா ஆனால் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது. அடுத்து வரக்கூடிய 6 மாதத்தில் மூவ்மெண்ட் இருந்து 800 வந்தாலும் சரிதான், 900 வந்தாலும் சரிதான்.
நண்பர்களே, இன்னைக்கு வேற லெவல் சுப்ரோஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருந்தீங்கன்னா அவன்லாம் இன்னைக்கு வந்து 6% ஏறி இருக்கான். அதுல என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் செப்டம்பர் 18 வருது அப்படின்ட்டு அந்த நியூஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு 6% மேல் நோக்கி ஏறிட்டான். இதுல இந்த JSW இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் வந்து அவன் எப்பவுமே செய்யக்கூடிய வேலையில வந்து நிக்குது. அதாவது இந்த ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்விங் லோல வந்து நிக்குது. சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்விங் லோல இருந்து மேல் நோக்கி ஏறின பங்கு தான் இந்த JSW இன்ஃப்ரா. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இத்தனை முறை ஒவ்வொரு முறையும் சப்போர்ட்லேருந்து ஏறிய பங்கு இப்போ மறுபடியும் இந்த சப்போர்ட்லேருந்து 324 ரூபாயிலிருந்து 360 ரூபா வராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த JSW இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் வச்சிருக்கவங்களுடைய மனநிலைமை. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.